ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கணும்னா மாடு ஈணுதுன்னா என்ன? நம்ம ஈத்து மாட்டுகளில் நம்ம என்னதெல்லாம் பார்க்கணும்னா, ஈனும்போது அந்த காலும் அதுவும் சேர்ந்து வரணும். சேர்ந்து வரலைன்னா செவேருன்னு தெரியும். அதுக்கு பேர் அண்டி. அது தெரிஞ்சிருச்சுன்னா மாடு தப்பாய்ப்போம். அப்போ அந்த சென மாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய என்னதுன்னா, அந்த செவேருன்னு சொல்லுது, அது தெரியப்படாது. இப்போ இந்த மாடு கால் தெரியுது. அப்போ அந்த செவேர்னு தெரிஞ்சுன்னா என்ன காரணம்? அண்டி தெரிஞ்சிடும், மாடு ஈனாது. மாடு அது கணறல் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுன்னு செவேர்னு தள்ளிடும். அப்படிங்கும்போது அந்த மாடு வம்பா போகும். சென மாட்டுகளில் நம்ம முக்கியமாக பார்க்கறது, அந்த கால் வெளியே வந்துருச்சுன்னா அந்த மாடு ஈனிடும். கால் ஈனாமல் ஒரு மாதிரி கணறல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாடு ஈனாது. இது இப்போ கால் தெரியுது இந்த மாட்டுக்கு. இப்போ கால் தெரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாடு ஈனிரும்னா நல்லா கண்ணுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மாடு உழண்டுச்சுன்னா நிற்கணும். அது உழண்டுக்கிட்டே நின்றுச்சுன்னா அந்த மாட்டில் ஒன்று கண்ணுக்குட்டி திரும்பியிருக்கும், இல்லைன்னா ஒரு கால் மடங்கியிருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாட்டை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மாடு டாக்டரில் வச்சு அதை கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்கணும். நம்ம சென மாட்டில் முக்கியம் பார்க்கறது என்னென்னா, ஈனத்தண்டியும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்தோம்னா ஈனிடும். எல்லா மாட்டுகள்லையும் அந்த மாதிரி தப்பு வராது. ஏதோ ஒரு மாட்டுகளில் அந்த மாதிரி சிவப்பு தெரியும். சில மாட்டுகளில் செனையில் தெரியும். அது ஈனும்போது விளைவிடும். செனையில் சிவப்பு தெரியும், அது மாடு ஈனும்போது அந்த சிவப்பு விளைவிடும். சில மாட்டுகளில் தெரியாது, ஈனும்போது தெரிஞ்சிடும். நம்ம கவனமாக பார்க்கறது அதுதான். ஈத்து மாட்டுகளில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த செவ்வேறு தெரிஞ்சிருமா இல்லையாங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டோம்னா நமக்கு கவனமாக தெரியுது என்னன்னா, இதைத்தான் நம்ம முழுமையாக பார்க்கணும். இதுதான் மாடு ஈனதில் நம்ம பார்க்குறது. இப்போ இன்னும் உழண்டுது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாடு ஈனிடும். இது நல்ல ஒரு கிடேரி மாடு.